காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 118 3 கற்பூர ஆரத்திகள். இங்கே முகுந்த பிரம்மேந்திரர்களின் கிரீட பிரகாசம் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்கிறதாக சொல்பவர் 7-8 ஸ்லோகம் தள்ளி இன்னொரு இடத்திலும் ஜீவாத்மா பராசக்தியோடு ஐக்கியமாகிறதை சொல்லி அந்த அபேத மோட்சஸ்தானத்தை அடைந்தவனுக்கு மகா பிரளய காலாக்னி என்ற சர்வசம்ஹார ஊழி தீயே நீராஜனம் செய்வதாக சொல்கிறார். மகா சம்வர்த்தாக்னிர் விரச்சயதி நீராஜன விதிம். சிருஷ்டி காலம் முதலான எல்லாவற்றையும் கடந்து சத்திய தத்துவமான அம்பாளாகவே ஆகிறான் என்று அர்த்தம். அங்கே சொல்லப்படும் அந்த ஆசாமி எவனோ ஒருத்தனான யக இல்லை. பக்தியுடன் பாண்டித்யமும் சேர்ந்த லெவலில் இருக்கிறவனும் கூட இல்லை. அதற்கும் உசந்த லெவலில் அம்பாளை அத்வைத்தமாக உபாசித்து பார்ப்பவனாக அவனை சொல்லியிருக்கிறார். இங்கே பவானித்துவம் ஸ்லோகத்தில் நான் நீ ஆகிற விஷயம் தற்செயலாக அது பாட்டுக்கு கவியின் பார்வையில் வந்ததுதான். அந்த ஆசாமி உத்தேசித்ததில்லை. அங்கே அப்படி இல்லை. அவனை யஹ என்கிற போது அதோடு விட்டுவிடாமல் எப்படிப்பட்ட யஹ என்கிறார்? நன்றாக அறிந்து நீதான் நான் என்று சதாவும் பாவித்து கொண்டிருப்பவன் அவன். துவாம் அகம் இதி சதா பாவயதி யஹ என்று சொல்லியிருக்கிறார். தாசோகம் என்றில்லாமல் சோகம் என்றே உபாசிக்கிற அவனுக்கு பிரளய காலாக்னியும் வெறும் கற்பூராரத்தி ஆகிவிடுகிறது என்கிறார். மற்ற சகலமான பேரையும் பஸ்மம் பண்ணுகிற அது இவனுக்கு பூஜா உபச்சாரமாக தீபாராதனை காட்டி பக்தி பண்ணுகிறதாம். சௌந்தர்யலகரியில் 3 நீராஜனம் வருகிறது. பிரம்ம விஷ்ணு இந்திரர்களின் கிரீடம் அம்பாள் பாதத்தில் பண்ணும் நீராஜனம் 1. அம்பாளுடன் அத்வைதமாக ஆசைப்பட்டு அப்படியே ஆக்கி கொண்டவனுக்கு இப்படி சொன்னால் அம்பாளுக்கு என்றேதான் அர்த்தம். அவளுக்கு மகா பிரளயத்திலும் அழியாத பரபிரம்ம சக்தியாக இருக்கப்பட்டவளுக்கு அந்த பிரளய அக்னி பண்ணும் நீராஜனம் 2வது. ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும் இடத்தில், அதாவது 100வது ஸ்லோகத்தில் 3வது நீராஜனம் வருகிறது. வாக்சக்தியிலே சூரிய பிரகாசமாக ஜுவலிக்கிற அம்பாளுக்கு ஆச்சாரியால் இந்த சௌந்தர்யலகரி என்ற வாக்லஹரியையே கற்பூரமாக்கி அங்கே நீராஜனம் காட்டுகிறார். இந்த 3ம் சிருஷ்டிக்கு 1, ஸ்திதிக்கு 1, சம்ஹாரத்திற்கு 1 என்று இருக்கின்றன. ஆனால் கிரமம் மாறி முதலில் ஸ்திதி, அப்புறம் சம்ஹாரம், கடைசியில் சிருஷ்டி என்று இருக்கிறது. ஸ்திதி கருணையோடு கட்டி காத்து பரிபாலிப்பது, அதுதான் அம்பாளுக்கு முக்கியம். அதனால் பிரணவத்திலே முறையாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை குறிக்கும் அ உ ம என்ற அக்ஷரங்கள் வந்தாலும் தேவி பிரணவம் என்கிற உமா நாமத்திலே ஸ்திதி அக்ஷரமான உ முதலில், அப்புறம் சம்ஹார அக்ஷரமான ம கடைசியில் தாயாக முடிக்கிற விதத்தில் சிருஷ்டி அக்ஷரமான அ என்று இருக்கிறது. இங்கேயும் 3 நீராஜனங்கள் இந்தப்படியே வருகின்றன. முகுந்த பிரம்மேந்திரர்கள் தங்கள் கிரீடத்தால் பண்ணும் நீராஜனம் ஸ்திதி. அவர்கள் இருக்கிறார்கள், லோகத்தை பரிபாலித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாலேயே இது ஸ்திதி காலம் என்று தெரிகிறது. சுவாரஸ்யமாக இன்னொரு இன்டர்னல் எவிடன்ஸ், உள் சான்று கூட ஸ்லோகத்தில் இருக்கிறது. பிரம்மா விஷ்ணு என்றுதான் சொல்வது வழக்கமானாலும் இங்கே ஸ்திதிக்கு சுவாமியான விஷ்ணுவை முதலில் முகுந்தன் என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் பிரம்மாவை சொல்லியிருக்கிறது. சம்ஹார கர்த்தாவான ருத்ரனை சொல்லவே இல்லை, இந்திரனைத்தான் சொல்லியிருக்கிறது. மகா பிரளயாக்னி செய்கிற நீராஜனம் என்பது சம்ஹாரத்தை சொல்வது. இது யாருக்குமே ஸ்பஷ்டமாக புரியும். கடைசி ஸ்லோக நீராஜனம் சிருஷ்டி. எப்படி என்றால் ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திர சிருஷ்டிக்கு அம்பாளே காரணம் என்று சொல்லித்தான் அதை கொண்டே அவளுக்கு அங்கே நீராஜனம் காட்டுகிறார். அம்பாள் தன் கல்பனையாக பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்கிறார் போலத்தான் ஒரு கவியும் தன் கற்பனையால் காவியம் ஸ்தோத்திரம் என்று சிருஷ்டிக்கிறான். இப்படி தம் சிருஷ்டியாக தெரியும் இந்த ஸ்தோத்திரத்திற்கும் மூலச்சரக்கு அம்பாள்தான். சூரிய மண்டலமாக இருக்கும் அந்த மூலச்சரக்கிலிருந்து ஒரு கற்பூர வில்லையில் ஏற்றிய சுடரின் அளவுதான் இந்த ஸ்தோத்திரம் என்று அங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். இப்படி 3 நீராஜனம் கொடுக்கும் பரம மங்களமான வழிபாடாக சௌந்தர்யலகரி இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிற முதல் நீராஜனம் பிரம்ம விஷ்ணு இந்திரர்களின் கிரீட பிரகாசமாக இருக்கிறது.